வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி சிம்பிளான ஒரு முள்ளங்கி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முள்ளங்கி ரொம்ப விலை கம்மியாக இருக்குதுங்க, நிறைய கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷாக கீரையோடு கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 6 பூண்டு பல், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது சிம்பிளான ஒரு சட்னி தாங்க. இப்போ பிள்ளைங்கள்லாம் திங்கலைன்னு சொன்னால் கூட அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னியை அரைச்சி ஊட்டி விட்டுடலாம். இப்போ உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம புளி சேர்க்கணும், ஆனால் அது கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் நான். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தையை கீரி தான் சின்னதாக கீரி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு, ரொம்ப சேர்க்க வேண்டாம். தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை இறக்கி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய். இப்போ நான் ஒரு 2 முள்ளங்கி, ஒரு 2 நீட்டமான முள்ளங்கி, ஒரு ஜான் அளவு உள்ள முள்ளங்கி எடுத்து பொடி ரவுண்டாக தோலை சீவிட்டு கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் நினைக்கலாம் அதோடய போட்டு வதக்கிருக்கலாம்னு. வெங்காயத்தை தனியாக வதக்கும் போது இதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் நல்லா போகும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதிலே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிட்டு வாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கெட்டியாக வச்சுக்கலாம். இதை சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நான் இட்லி தோசைக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்குங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றிட வேண்டியது தான். தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக, இப்போ இட்லிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடலாம், தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஏற்கனவே வதக்குனது தான். லைட்டாக தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இறக்கிற வேண்டியது தான். சிம்பிளான ஒரு சட்னி தாங்க. முள்ளங்கி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் மூலவியாதி இருக்கவங்கெல்லாம் முள்ளங்கி நிறைய சாப்பிடணும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீர் காய்களையெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இறக்கியாச்சு. இப்போ ஒரு தோசை ஊற்றிட்டேன் நான். நல்லா முருகலாக தோசை ஊற்றிட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியை விட தோசைக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒரு தோசையை ஊற்றிட்டு இந்த சட்னியை வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு முள்ளங்கி சட்னி தாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.